தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையினுடைய கட்சி பொள்ளாச்சியில் ஆச்சிப்பட்டியில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு, பல ஏக்கர் நிலத்தில் பல லட்சம் பேர் கூடுவார்கள், இப்படி விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் 19 லட்சம் பேர் இருப்பதாக போலியாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த போலி கணக்கு 13,000 பேர் கணக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை 19 லட்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களை ஊடுருவி பல போலியான ஃபேக் செய்திகளை, உண்மைக்கு புறம்பான சில உருவங்களை அவர்கள் உருவகப்படுத்தி செய்திகளை பரப்ப முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலையும் அந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரும் தன் பங்கிற்கு அதை செய்திருக்கிறார். அண்ணாமலைக்கு 19 லட்சம் இளைஞர்களை இருக்கக்கூடிய என்ன கொள்கை வைத்திருக்கிறார்? தமிழர்களை இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை இருக்கிறதா, அல்லது இந்திய தேசிய கொள்கை இருக்கிறதா, திராவிட கொள்கை இருக்கிறதா, அல்லது ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார்களுடைய கொள்கை இருக்கிறதா? அண்ணாமலை யாரால் உருவாக்கப்பட்டார், எப்படி உருவாக்கப்பட்டார், எங்கே உருவாக்கப்பட்டார் என்று அவருடைய ஆதி அந்தத்தை தேடினால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் முகாமிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காவி கலர் சட்டைக்காரர். இந்த காவி கலர் சட்டை என்பது தமிழ்நாட்டில் தூக்கி எறிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரி, இந்த முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர், பாஜகக்காரர், பாஜகவை மீறி, பாஜகவை பின்தள்ளி, பாஜக கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட பார்ப்பனர்களோ இந்து மேல் ஜாதியினரோ அண்ணாமலையை ஏற்றுக்கொள்வார்களா, பாஜகவை ஏற்றுக்கொள்வார்களா, ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்வார்களா? ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தால் போனி ஆகாது, பாஜகவை சொன்னால் அது காசி ஆகாது. இவர் எதை சொல்ல போகிறார்? இவருக்கு என்ன தெரியும்? இவர் கொங்கு இளைஞர்களை ஈர்ப்பதற்கு கொங்கு அரசியலை மட்டும் செய்தால், கொங்கு நாடு முன்னேற்ற கழகமாக நம்ம கொங்கு ஈஸ்வரன் வைத்திருக்கக்கூடிய கொங்கு கட்சியாக அது மாறலாம். பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியிலிருந்து அது உடமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், திருப்பூர், கோபி, ஈரோடு, இப்படி ஒரு வளம் வரலாம். ஆனால் அது ஆட்சியை பிடிக்க உதவுமா, அல்லது தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற உதவுமா என்றால், தன்னுடைய அமித்ஷா பிடுங்கியது போல மீதமுள்ள சொத்துக்களை பாதுகாக்க பயன்படுமே தவிர அது ஆட்சியை பிடிக்க பயன்படாது, விஜயை எதிர்க்க பயன்படாது. 1.5 கோடி வாக்காளர்கள் விஜய் முழுமையாக கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்திருக்கிறார்கள். திமுக 75 ஆண்டு கால திமுக, அதே போன்று 50 ஆண்டு கால அதிமுக, 2 பேரையும் குப்பர தள்ளிய தாவேகா குழியும் பறித்திருக்கிறது. குப்பர தள்ளியதோடு குதிரை நிற்காமல் குழியும் பறித்திருக்கிறது. அதுதான் தாவேகா குதிரை. அண்ணாமலையினுடைய பங்கு என்ன? அண்ணாமலையுடைய வாக்காளர் எங்கு உருவாக்கப்பட்டார்கள்? திமுகவிலிருந்து உருவாக்கப்பட்டார்களா, அதிமுகவிலிருந்து உருவாக்கப்பட்டார்களா, அல்லது தாவேகா, இப்படி எங்கு உருவாக்கப்பட்டார்? அதிமுக 25, திமுக 25, விஜய் 35. ஆக
85% வாக்காளர்கள் வந்துவிட்டார்கள். 15% வாக்களிக்கவில்லை. எங்கிருந்து வாக்குகளை பிரிக்கப் போகிறார்? இதே போன்ற கேள்வி விஜய் வந்த பொழுதும் நமக்கு ஏற்பட்டது. ஆனால் திமுகவில் இருந்த அந்த 25% வாக்குகளை முற்று முழுதாக பெற்றிருக்கிறார். திமுக 25% ஆகிவிட்டது. தவேக 35% ஆகிவிட்டது. அப்பொழுது நடுநிலை வாக்காளர்களும் திமுகவுக்கு ஆதரவளித்த முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்துக்கள் அத்தனை பேரும் தவேகாவை ஆதரித்தார்கள். இப்போ அண்ணாமலையை யார் ஆதரிக்க போகிறா? எங்கிருந்து அந்த வாக்கு வங்கி வரப்போகிறது? அல்லது கொங்கு பகுதியில் சுருங்க போகிறதா? கொங்கு பகுதியில் தன்னை சுருக்கி கொள்ளப் போகிறாரா என்ற கேள்வியெல்லாம் ஒரு மாநாடு, ஒரு பொது தேர்தல் அல்லது ஒரு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல், ஒரு உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தேர்தல், ஒரு மாநாடு, இதில் அவருடைய செல்வாக்கு, அவருடைய கூட்டம் அத்தனையும் தெரிந்து போய்விடும். அண்ணாமலையை பொறுத்தவரை இங்கே தேவை தமிழ் தேசியம். அண்ணாமலைக்கு சுட்டு போட்டாலும் வராது தமிழ் தேசியம். தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அரசியல்தான் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்த தமிழ்நாட்டு தேவையை அண்ணாமலை புரிந்திருக்கிறாரா என்றால் ஆழமாக அண்ணாமலைக்கு தெரிய வேண்டிய தேவையும் இல்லை, புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. பாஜக RSS சித்தாந்தத்துக்கு எதிராக இவர் களம் கண்டால் இவர் சேர்த்து வைத்திருக்கிற பாதி சொத்துக்களும் பிடுங்கப்படும். இந்த சொத்தை காப்பாற்றி கொள்ளத்தான் அரசியலுக்கு வருகிறார் அண்ணாமலை. அமித்ஷா பிடுங்கிய பாதியை போக மீதியை காப்பாற்ற அரசியல் வேண்டும். இவர் தமிழ் தேசியத்தின் பக்கம் தெரியாத தமிழ் தேசியம் ஒன்று. தமிழ் தேசியத்தின் பக்கம் தமிழர்களுக்காக அரசியல் செய்வேன் என்று சொன்னால் மீதி சொத்து பிடுங்கப்படும். வேறு என்ன சொல்வார்? கொங்கு இளைஞர்களுக்கான அரசியல். அது நாம் கடந்த காலத்திலே இதை பதிவு செய்திருக்கிறோம். அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் கொங்கு இளைஞர்களுக்கான கட்சியாகத்தான் அது பார்க்கப்படுமே தவிர அது தமிழர்களுக்கான அடையாளத்தை மீட்டெடுப்பது என்பது அண்ணாமலைக்கு 1% கூட அவருக்கு அதில் உடன்பாடே இருக்காது. கொங்கு ஈஸ்வரன் ஏறக்குறைய கொங்கு கூட்டணி அதிமுக திமுகவில் ஒரு MP, ஒரு MLA. இது போது அண்ணாமலைக்கு. விஜயை எதிர்க்க திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஆதலால் நான் வருகிறேன். இந்த வேஷம் அண்ணாமலைக்கு பொருந்தாது. அண்ணாமலை பாஜக தான் இறக்கி விடுது, RSS இறக்கி விடுது, பஜ்ரங்தள் இறக்கி விடுது. இப்படியான பேச்சு இப்பொழுதே வந்து விட்டது. அண்ணாமலை இறங்குகிறார் என்று யாரும் சொல்லவில்லை. அண்ணாமலை இறக்கி விடுவது யார்? அமித்ஷாவா? யார் அந்த பின்னணி சக்தி என்றுதான் மக்கள் பேசுகிறார்களே தவிர தமிழகத்தை காப்பாற்ற வந்த இரட்சகன் அண்ணாமலை என்கின்ற பேச்சு யாரிடமும் இல்லை. விஜயினுடைய செல்வாக்கு, இந்த விஜயின் பாஸ்கர்கள், சேலம் MR விஜயின் பாஸ்கர், இவர்களையெல்லாம் சேர்த்த பிறகு சரிய ஆரம்பித்து விட்டது. ஆரம்பமே சரியில்லை. அதிமுகவினுடைய ஊழல் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் தவேகாவில் குடிபெயர்ந்த பிறகு தவேகாவும் ஒரு அதிமுக அல்லது ஒரு திமுகவாக பார்க்கப்படுகிற ஒரு சூழல் மக்களிடம் வந்துவிட்டது. ஆதலால் மீண்டும் அதிமுக உயிர் பெறும். அதிமுக மீண்டும் களத்துக்கு வரும். ஏனென்றால்
அதிமுக மட்டும்தான் இந்த தேர்தலில் உருக்குலையாமல் இருக்கிறது. 35% வாங்கிய, 37%, 40% வாங்கிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது 25% அனைத்து கட்சி கூட்டணிகளையும் சேர்த்து. ஆகையால் திமுகவினுடைய நிலைமை படுபாதாளத்துக்கு போய்விட்டது. ஆகையால் அண்ணாமலைக்கு இங்கு வேலையே இல்லை. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு, அதிகாரத்தை பிடிப்பதற்கு, மேலும் வளருவதற்கு கொங்கு அடையாளத்தை தவிர அவருக்கு பாஜக அடையாளம் மட்டும்தான், ஆர்எஸ்எஸ் அடையாளம் மட்டும்தான், பஜ்ரங்தள் அடையாளம் மட்டும்தான், இந்து முன்னணி அடையாளம். இதுதான் அண்ணாமலையை பார்க்கிற பொழுது மக்களுடைய மனக்கண்ணுக்கு முன்பு வருவது. அதுதான். இது தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய அரசியல் கட்சி தமிழ் தேசிய இளைஞர்களால், தமிழர்களால் எந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு பயன்படும். திமுக திராவிட இயக்கத்தை எதிர்த்ததின் மூலம், திமுகவை ஒழித்ததின் மூலம் ஆட்சி அதிகாரம் மிக எளிதாக கிடைத்தது விஜய்க்கு. திராவிட இயக்கத்தை எதிர்த்தால் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். திராவிட இயக்கம் என்கின்ற பேரையே தூக்கி எறிந்து விட்டார். தமிழக வெற்றி கழகம், தமிழ் தேசிய அரசியல் காலம் போன கடைசியில் திருமா தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார். தலித் தலைவனாக கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழலில் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் திருமாவை விட்டு சென்று பல ஆண்டு காலமாகிவிட்டது. திராவிட இயக்கத்தினுடைய அரசியல், திராவிட இயக்கத்தினுடைய வடிகாலாக மாறிய திருமா இப்பொழுது காலம்போன கடைசியில் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறார். அண்ணாமலையும் கையில் எடுக்கிறார், திருமாவும் கையில் எடுக்கிறார். 2 பேரும் தமிழ் தேசிய கடை விரிப்பார்கள். ஆனால் கொள்வார் இல்லை, வாங்குவதற்கு ஆள் இல்லை. இந்த சூழல்தான் இப்பொழுது அண்ணாமலைக்கும் அவசரமாக திருமாவுக்கும் விசிகாவுக்கும் ஒரே நோக்கம், ஒரே லட்சியம், ஒரே கொள்கை. ஆனால் இந்த 2 பேருக்கும் தமிழ் தேசியம் வசப்படாது. சீமானிடமிருந்து வெளியேறிய இந்த தமிழ் தேசியம் அண்ணாமலை திருமா 2 பேரையும் விட்டு வெளியேறி பழகாத மைல்கள் அது கடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய வரலாறு என்பது ஒரு தூய தொண்டனால், தமிழ் தேசிய தொண்டனால் மீட்டெடுக்கப்படுகிற காலம் எப்பொழுது என்றுதான் தெரியவில்லை. இந்த தமிழ் தேசியம் அண்ணாமலை, சீமான், திருமா போன்றவர்களால் எடுக்கப்படுகிற தமிழ் தேசியம் இது இளைஞர்களால் ஏற்கப்படாது. காரணம், சீமான், அண்ணாமலை, திருமா 3 பேரும் ஒரே வகையான சந்தர்ப்பவாத தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறார்கள். இது தெளிவான தமிழ் இளைஞர்களால் அது ஏற்றுக்கொள்ளவே படாது. சீமானுடைய தமிழ் தேசியம் கிழிந்து தொங்குகிறது. திருமா தலித் இளைஞர்களை தலித் அரசியலே கற்றுக் கொடுக்காமல் தமிழ் தேசிய அரசியலுக்கு வருகிறார். தொடக்க கல்வியே வெற்றி பெறாமல் அவர் கல்லூரிக்கு அழைத்து கொண்டு போகிறார். கல்லூரிக்கு அழைத்து கொண்டு போகிற பொழுது தொடக்க கல்வியே வெற்றி பெறாதவர்கள் எப்படி பல்கலைக்கழகங்களில் வெற்றி பெற முடியும்? அதே நிலைதான் அண்ணாமலைக்கும். ஆகையால் இவர்கள்
ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. தமிழர்கள் இவர்களுக்காக காத்திருக்க மாட்டார்கள். தமிழர்கள் இவர்களை போற்றவும் மாட்டார்கள். ஆகையால் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழர் அரசியலை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நான் கற்றதை உங்களுக்கு கற்பிக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அறைக்கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எங்கே அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் வருவதற்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.